மூழ்கிக் கொண்டிருக்கும் தீவு காப்பாற்றும் நடவடிக்கையில் தமிழ்நாடு. கடலுள் மூழ்கிக் கொண்டிருக்கும் தமிழகத்தின் தீவு மூழ்குவதற்கான காரணங்கள், தீவு மூழ்குவதால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள், தீவை காப்பாற்ற தமிழக அரசின் முயற்சிகள், இதற்கு முன்பு மூழ்கும் தீவை காப்பாற்றிய வரலாறு உண்டா? அனைவருக்கும் வணக்கம். லெட் நேச்சர் லிவ் ஒன் என்கிற எங்களின் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இது திரைப்படத்தில் பார்க்கும் கற்பனை காட்சி அல்ல. தமிழக தீவுகளில் ஒன்றான காரைச்சல்லி தீவு இப்பொழுது கடலுக்குள் மெல்ல மெல்ல மூழ்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசின் முன்னெடுப்பில் நூற்றுக்கணக்கான கிராமத்தவர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் இணைந்து இந்த தீவை காப்பாற்ற போராடி வருகிறார்கள். எங்கிருக்கிறது காரைச்சல்லி தீவு? ஏன் இத்தீவு கடலில் மூழ்குகிறது? தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் முதல் கடல்சார் உயிரியல் பூங்கா என்ற புகழை பெற்றிருக்கிறது நம் தமிழ்நாட்டின் மன்னார் வளைகுடா தேசிய கடல்சார் உயிரியல் பூங்கா. இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரையின் அருகில் ராமநாதபுரத்திலிருந்து தூத்துக்குடி வரையிலுமாய் நீண்டிருக்கும் இந்த மன்னார் வளைகுடா தேசிய கடல்சார் உயிரியல் பூங்காவின் 21 தீவுகளில் ஒன்றுதான் காரைச்சல்லி தீவு. இயற்கை வளங்கள் செழித்திருக்கும் இந்த தீவில் பவளப்பாறைகள், கடல் புல் படுக்கைகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களான கடல் பசு மற்றும் கடல் ஆமைகள் காணப்படுகின்றன. ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக இந்த தீவு மெல்ல மெல்ல அழிந்து வருகிறது. 1969 20 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பை கொண்டிருந்த இந்த தீவு இன்று 6 ஹெக்டேருக்கும் குறைவான நிலப்பரப்பையே கொண்டிருக்கிறது. இந்த நிலை தொடரும் பட்சத்தில் 2036 முற்றிலுமாய் மறைந்துவிடும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். காரைச்சல்லி தீவு ஏன் மூழ்கிக் கொண்டிருக்கிறது? காரைச்சல்லி தீவு மூழ்குவதற்கான காரணங்கள் என்ன என்று பார்க்கலாம். பவளப்பாறைகளின் அழிவு. கடலோர பகுதிகளை கடல் அலைகளிலிருந்து பாதுகாக்கும் பவளப்பாறைகளின் அழிவினால் வலுவான அலைகள் நேரடியாக கடற்கரையை தாக்கத் தொடங்கின. அடுத்ததாக காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றங்களால் உயரும் கடல் நீர் மட்டம், அதனால் வலுப்பெறும் புயல்கள், கடல் அலை ஆற்றலை தடுப்பதற்கான எந்த ஒரு திடமான தடையும் இல்லாதிருப்பது. காரைச்சல்லி தீவின் நிலை பற்றி பெருமளவில் யாரும் அறியாதிருந்ததும் ஒரு காரணம். கடந்த காலங்களில் இத்தீவை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கப்படாதிருந்தது. எவரும் கவனிக்காமல் மெல்ல மெல்ல இந்த தீவு மூழ்கிக் கொண்டிருப்பதை போன்ற நிலைதான் இதுவரை ஏற்பட்டது. காரைச்சல்லி தீவை காக்க தமிழக அரசு எடுக்கும் அதிரடி மீட்பு நடவடிக்கைகள். உலக வங்கியின் நிதி உதவியோடு தமிழக அரசு செயல்படுத்தியிருக்கும் TN-SHORE என்கிற திட்டத்தில் 50 கோடி ரூபாய் காரைச்சல்லி தீவை மீட்க ஒதுக்கப்பட்டிருக்கிறது. IIT மெட்ராஸ் மற்றும் SDMRI, அதாவது சுகந்தி தேவதாசன் மரைன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்கிற அரசு சாரா ஆராய்ச்சி நிறுவனம் இந்த திட்டத்தை வழிநடத்துகின்றன. காரைச்சல்லி தீவை சுற்றி 8500 செயற்கை பாறைகள் அமைக்கப்படவிருக்கின்றன. வரும் செப்டம்பர் மாதத்தில் இந்த பணி நிறைவடைந்துவிடும் என்று கூறப்படுகிறது. இந்த செயற்கை பாறைகளை உருவாக்கியது IIT மெட்ராஸ் மற்றும் SDMRI. இந்த பாறைகள் கடலுக்கடியில் உள்ள பாதுகாப்பு அரண் போன்றது. இவை கடல் அலையின் ஆற்றலை மட்டுப்படுத்தும். பவளப்பாறைகள் மீண்டு வளர உதவி செய்வதோடு மண் அரிப்பையும் தடுத்து விடுகிறது. தீவை காப்பதில் பங்கு வகிப்பது விஞ்ஞானம் மட்டுமல்ல, மக்களும் கூடத்தான். கடலோர பகுதிகளை ஒட்டி வாழும் மக்களில் 300க்கும் மேற்பட்ட கிராமத்தவர்கள் இப்பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வடிவமைக்கப்பட்ட பாறைகளை கட்டவும் கொண்டு சென்று சரியான இடங்களில் பொருத்தவும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பலரும் பாரம்பரிய மீனவர்களாகும். தங்களுக்கு வாழ்வு தரும் கடலை பாதுகாப்பதில் இவர்கள் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். இது வெறும் மீட்பு பணி அல்ல, இது ஒரு இயக்கம். இதில் இணைந்து செயல்படுவது விஞ்ஞானம், சமூகம் மற்றும் மனங்கள். வான் தீவின் வெற்றிக்கதை. காரைச்சல்லி தீவை காப்பாற்றுவது சாத்தியமா என்று அஞ்ச வேண்டாம். நமக்கு நம்பிக்கையூட்டுவது இதற்கு முன் காப்பாற்றப்பட்ட வான் தீவின் கதை. 2015 தமிழ்நாடு காப்பாற்றிய தீவுதான் வான் தீவு. வான் தீவை காப்பாற்ற இதே போன்ற பாறைகளின் கட்டமைப்பு தான் பயன்படுத்தப்பட்டன. பவளப்பாறைகள் மீண்டும் உருவாகின. நிலப்பரப்பு குறைவது நின்றது. பல்லுயிர்களுக்கும் புது வாழ்வு கிடைத்தது. இந்த வெற்றி கொடுத்திருக்கும் நம்பிக்கை அபாரமானது. இதுவே காரைச்சல்லி மீட்பில் நமக்கு கை கொடுக்கப் போகிறது. தீவுகள் மூழ்குவது பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஒரு தீவு மூழ்கும் போது அது வெறும் நிலத்தை இழப்பது பற்றி மட்டுமல்ல, பாதுகாப்பை, பல்லுயிரியத்தை, மனித உயிர்களை இழப்பதோடு இணைந்ததாகும். சுனாமி மற்றும் கடல் சீற்றத்திற்கு எதிரான இயற்கை அரணாக இது விளங்கியது. 2004 சுனாமியின் போது காரைச்சல்லி தீவு உள்ளிட்ட மன்னார் வளைகுடா தீவு சங்கிலிகள், தூத்துக்குடி உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் தாக்கம் குறைய உதவியதாக விஞ்ஞானிகள் நம்புகின்றனர்.
இந்த தீவுகளும் அதன் பவளப்பாறைகளும் இயற்கை அரணாக செயல்பட்டு கரைகளை நெருங்குவதற்கு முன்பே அலைகளின் ஆற்றலை உள்வாங்கிக் கொள்கின்றன. இந்த தீவுகள் மூழ்கிவிடும் பட்சத்தில் தூத்துக்குடி மற்றும் கடலோர பகுதிகளில் வருங்காலத்தில் வரக்கூடிய சுனாமி மற்றும் சூறாவளியால் ஏற்படும் கடல் சீற்றங்களால் பெரும் பாதிப்புகளை சந்திக்க நேரிடும். பவளப்பாறைகளின் அழிவு கரையோரங்களின் நிலைத்தன்மையை குலைத்துவிடும். பவளப்பாறைகள் கடலின் அடிப்பகுதியை பாதுகாக்கின்றன. மண் அரிப்பினால் கரையோரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதோடு விவசாய நிலங்களில் உப்பு நீர் ஊடுருவும் போது மண் வளம் பாதிக்கப்படுவதோடு விவசாயமும் பாதிக்கப்படுகிறது. பவளப்பாறைகள் வண்டல் அரிப்பை தடுப்பதன் மூலம் கரையோரங்களை பலப்படுத்துகின்றது. விளைநிலங்களில் உப்பு தண்ணீர் ஊடுருவதை தவிர்க்கிறது. மேலும் மீன்பிடி பகுதிகளையும் பவளப்பாறைகள் காக்கின்றன. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்றன. கடலோர பகுதிகளில் வாழும் ஆயிரக்கணக்கான மீன் குடும்பங்களின் வாழ்க்கை பாரம்பரிய மீன்பிடித்தலை சார்ந்தே இருக்கின்றன. பவளப்பாறைகளும் கடல் புல் படுக்கைகளும் பல்வேறு வகையான மீன் வளங்களை பாதுகாக்கின்றன. இத்தகைய அற்புதமான சூழலியல் பாதிக்கப்படும் பொழுது இதை சார்ந்திருக்கும் ஒட்டுமொத்த சமூகமும் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து அழிந்து போகும். வெப்பமடையும் பூமியின் எச்சரிக்கை. காரைச்சல்லை போன்ற சிறு தீவுகள் 50 வருடங்களில் மறைந்து போகும் என்றால் உலகம் முழுவதிலும் உள்ள சுற்றுச்சூழலியல் எவ்வளவு வேகமாக பாதிப்படைந்து போகும் என்பதை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. இது காலநிலை நமக்கு தரும் எச்சரிக்கை. இன்று இத்தீவின் நிலைதான் வருங்காலத்தில் நம் மனிதகுலத்திற்கு நேரும் என்கிற அபாயமணியின் ஓசைதான் இது. காரைச்சல்லியை காப்பதன் மூலம் நாம் வெறும் ஒரு தீவை மட்டும் காப்பாற்றவில்லை, மக்களின் வாழ்வாதாரத்தை, வருங்கால சந்ததியினரை, ஒட்டுமொத்த மனித இனத்தையும் இந்த பூமியையும் காப்பாற்றுகிறோம். இது ஏதோ ஒரு தீவு பற்றியதல்ல. 1300 இந்திய தீவுகள் ஆபத்தில் இருக்கின்றன. இயற்கையால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆனால் நாம் பாதிப்புகள் ஏற்படுத்துவதை உடனடியாக நிறுத்தி ஆக்கப்பூர்வமான பங்களித்து இயற்கை தன்னை குணப்படுத்திக் கொள்ள நேரம் தர வேண்டும். இப்பொழுதும் தாமதமாகிவிடவில்லை. உடனடியாக செயலில் இறங்குவோம். நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் சமூக அக்கறையும் இயற்கையை பாதுகாக்கும் அக்கறையும் கொண்டு விழிப்புணர்வோடு செயல்படுவோம். காரைச்சல்லி ஒரு சிறு தீவுதான், ஆனால் அது தரும் செய்தி மிகவும் பெரியது. மக்களும் விஞ்ஞானமும் இணைந்தால் தவிர்க்க முடியாத முடிவுரை போல் தோன்றுவதை மாற்றி அமைக்க முடியும். இந்த தகவலை நாம் அனைவரிடமும் பகிர்வோம். இது அவசரம் என்பதால் மட்டுமல்ல, இது நம்பிக்கையூட்டக்கூடியது என்பதாலும் தான். இந்த காணொலியில் உள்ள தகவல்கள் உங்களுக்குள் ஆக்கப்பூர்வமான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குமானால் இந்த காணொலியை லைக் செய்து பிறருக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு, நலமான வாழ்வு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.